பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர்களை மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 103வது அதிகாரம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நம்ம ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அந்த ஆத்தும ரட்சிப்பு நம்ம மரித்தாலும் இல்ல கர்த்தருக்கு சித்தமான அவர் வரிகளை நம்ம எடுத்துக்கொண்டா அந்த ஆத்மா கர்த்தருக்குள்ள கலிகூறும்படி, அந்த ஆத்மா பரலோக தேவனோட போய் சேரும்படி நம்ம என்ன பண்ணணுமா? அந்த ஆத்ம ரட்சிப்பு தானே, அந்த ஆத்ம தாகம் தானே அவர் சிலுவையில் அறையிடுச்சு. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தானே. சோ என்னவா, நம்ம ஆத்மா கர்த்தரை எப்பவுமே ஸ்தோத்திரிக்கணும். அவர் நம்ம செய்த ரட்சிப்புக்காக, அவர் நம்மளை விடுவித்ததுக்காக, அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, இதுவரைக்கும் செய்த நன்மை அவர் துதித்து கொண்டே இருக்கணும், அவர் ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணுமா, அவரை பாடிக்கொண்டே இருக்கணுமா. அதனாலதான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஹோல் ஹார்ட்டடா கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? அவரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவரோட பரிசுத்த நாமத்தை நம்ம ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும். தேவ நாமம் நம் நிமித்தம் மகிமைப்படணும். அது மாத்திரம் இல்ல, என் ஆத்மா 2வது வசனம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. எத்தனை அவர் நன்மைகள் மட்டும்தான் அவர் செய்வார், நன்மை மட்டும்தான் அவருக்கு செய்ய தெரியும். நம் தேவன் என்னைக்குமே பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நன்மை மாத்திரமே செய்கிற தேவன். அவரால் மாத்திரம்தான் நன்மை செய்ய முடியும். நம்ம எல்லாம் இல்லைனாக்கா இத்தனை நேரம் மரித்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம் இல்லைங்களா? நம்ம பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் எண்ணிருந்தாக்க நம்ம எல்லாம் என்னைக்கும் மரித்து போயிருப்போம் இல்லையா? ஆனா அவர் கிருபையினால நம்மள தண்டிக்கிறாருனாக்கா தன் பிள்ளைங்கிறதுனால, நம்ம அவருக்குள்ள வளரணுங்கிறதுனால, வழி விலகி போயிடக்கூடாது, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால அந்த ஆத்மா சங்கீத, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடாதபடிக்கு அவர் மீட்டு கொண்டு உன்னை பனிஷ் பண்ணாலோ உன்னை மட்டாய் தண்டித்தாலோ அவர் வழியில நடத்துறதுனால அவர் நாம மகிமைப்படும்படி, நம்ம கெட்டு போகாதபடிக்கு, நம்ம மரணத்தை அந்த நித்திய மரணத்துல போய் சேர்ந்துடாதபடிக்கு, அந்த மரண அக்னி நம்ம மேல வராதபடிக்கு கண்டித்தும் தண்டித்தும் நம்மளை வழி நடத்தி அழகா அவரோட ரட்சிப்பு பரிபூர்ணப்படும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக நம்ம நடத்தி கொண்டு வந்தார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. முழு ஹிருதயத்தோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் நாமம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கேயாவது பரிசுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்க. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறீன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. யெகோவா மெகாதேஸ் நீர் பரிசுத்தமான தேவன் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா அந்த பரிசுத்த உள்ள தேவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துலயே விளங்கும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளையும் பரிசுத்தமாக்க அவர் போதுமானவர். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்மா உண்மை துதிக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை முழு இதயத்தோட துதித்துக்கொள்ள, போற்ற, மகிமைப்படுத்த ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதபடிக்கு உமக்கு நன்றியோடு இருக்க, ஆண்டவரே, உண்மை இன்னும் போற்றி பாட, உமது நாமத்தை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில பிரஸ்தாபப்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது. பரிசுத்தரை போற்றுங்க, நிச்சயமா பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரமல்ல, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதுங்க. அவர் இன்னும் நன்மைகள் செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். ஆமீன். God bless you.